பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தேவனுடைய சத்தத்தை காலையில் கேட்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த 30வது நாள், ஆமென், இந்த மாதத்தின் கடைசி நாட்கள், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினால் சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி. இதில் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை கவனிக்கணும். ஆவியினால் உறுதி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு உறுதியான தன்மையை கொண்டு வருமா. உறுதி, மன உறுதி, மனதில் உறுதி, சிந்தையில் உறுதி, எண்ணங்களில் உறுதி, எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த உறுதியற்ற தன்மை பிடிச்சாலும் தமிழில் சொல்லுவாங்க, புளிய கொப்பை பிடிப்பான்வாங்க. ஏன்? அது அந்த மரம் உறுதியானது போய் முருங்கை கொப்பை போய் பிடிச்சே போனேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிடிச்சால்தான் முறிஞ்சி மரமும் சாஞ்சி நம்மும் சாஞ்சி கீழே விழுந்துருவோம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு மிகுந்த அன்போடு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டால், எப்போதும் ஆவியில் உறுதியாக இருங்க. நான் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை. ஆவியானவர் எனக்கு ஒரு நாள் தவறு செய்ய மாட்டார். ஆண்டவர் எங்கள் வீட்டில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சரியாக தான் செய்வார். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் என் லைஃப்பில் நடக்கிறது இல்லை. இன்றைக்கும் அவர் சித்தப்படி தான் நடக்க போகுது. அவருடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அவர் நடத்துவார் என்று நீங்கள் சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் ஆவி எப்போதும் உறுதியாக இருக்கும். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் எந்த போராட்டத்தையும் சமாளிக்கலாம், எந்த பிரச்சனை எதிர்த்து நிற்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சொல்கிறேன், போராட்டமா? கவலைப்படாதீங்க. தொழில் ரீதியாக போராடுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. சரீர பலவீனத்தோடு இருக்கிறவங்க, நீண்டகால பலவீனமா, கர்த்தருக்குள்ள திட நம்பிக்கையாக இருங்க. பிள்ளைகளால் போராடுறீங்களா? என் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாருன்னு சொல்லுங்க. நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அதற்காக இப்போது நான் ஒரு ஜெபம் பண்ணிடுவோம் என்னோடு கூட சேர்ந்து. ஆமென். கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேலே மாறாத கரம் இருக்கட்டும்பா. அசைக்க முடியாத உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ இந்த அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய பாத்திரத்தை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனுடைய தயவுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் ஆண்டவரே. கடந்தவைகளாக இருக்கட்டும். இனி அபிஷேகத்தில் உறுதியான தன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடத்த போகிற ஆச்சரியமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எதை குறித்தும் கலங்காமல், பயப்படாமல், திகைக்காமல், கர்த்தருக்குள்ளே மன தைரியத்தோடு, மன வலிமையோடு எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு சந்திக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபை நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்களும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு செய்ய போகிற அற்புதத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லிடுங்க. தேவன் கிருபையாக இவங்களை நடத்துவார். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திக்கலாம். மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியை குறித்து மற்றவங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. நீங்கள் காதில் கேட்டதை, கண்ணால் பார்த்து காதில் கேட்டதை மற்றவங்களோடு கூட பேசுங்க. அப்போது அவங்களுடைய விசுவாசமும் உறுதிப்படும். ஆமென். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.